ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஐந்தாண்டு திட்டத்தை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப ஐந்தாண்டு திட்டம், அதாவது நம்ம ஏற்கனவே பழையபடி பார்த்த மணிக்கு ஃபர்ஸ்ட் திட்டமிடுதல் அப்படின்னு என்ன தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், திட்டக்குழு அப்படிங்கிற டாபிக் உள்ளே போக முடியும். ஃபர்ஸ்ட் நமக்கு திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு தெரியணும். செகண்ட் அதோடைய வகைகள், என்னென்ன வகைகள்லாம் இருக்குது திட்டமிடுதல்ல அப்படிங்கிறது தெரியணும். மூணாவது திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்ட் உலகில் எப்படி அறிமுகமாச்சு, அது எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு. மூணாவது தெரிஞ்சுக்க வேண்டியது திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு இன்ட்ரோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி இந்தியாவுக்குள்ள அது வந்து வரவச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்னா இந்தியாவில் வந்துச்சோம்னா டைரக்டா உள்ள வராது. அப்ப இந்தியாவில் உள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா புகழ்பெற்ற நிபுணர்கள் வந்து அதை பத்தி கருத்து தெரிவிச்சிருப்பாங்க. அந்த புகழ்பெற்ற நிறுவனங்கள் யாரு, என்னென்ன கருத்து தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கடைசியா திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை நேரு தலைமையில என்ன பண்ணாங்கன்னா அமைச்சு கொடுப்பாங்க, நேரு பிரதமரா இருக்கும்போது. சோ இந்த திட்டக்குழு தான் என்ன பண்ணாங்க, ஐந்தாண்டு திட்டங்களை பிரேம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஐந்தாண்டு திட்டத்தை இப்ப என்ன மாத்திட்டாங்க அப்படின்னா நிதி ஆயோக்கா மாத்தி விட்டாங்க. இந்த திட்டக்குழு இப்ப எப்படி மாறி இருக்குது, நிதி ஆயோக்கா மாறி இருக்குது. சோ இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்தாண்டு திட்டம் மாதிரி திட்டக்குழு, நிதி ஆயோக் மூணு டாபிக்மே கவர் ஆகும். கண்டிப்பா ஐந்தாண்டு திட்டத்துல இருந்து எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒன்னு அல்லது ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க. நிதி ஆயோக்ல இருந்து எப்பயுமே ஒரு கொஸ்டின் எடுத்துப்பாங்க. திட்டக்குழு கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். அந்த மாதிரிக்குள்ள ஒரு மெயினான டாபிக். ஓகேவா? சோ இதை பத்தி நம்ம உள்ள பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், திட்டமிடுதல் அப்படின்னா நம்ம முதல் என்னன்னு தெரியும். சோ கீழே பார்க்கலாமா, கீழே பாத்தீங்க அப்படின்னா திட்டமிடுதல் அதோடைய பொருள் இங்க கொடுத்துருக்கோம். திட்டமிடுதல் ஃபர்ஸ்ட் திட்டக்குழு பார்க்க போது நம்ம என்ன பார்க்க போறோம், திட்டமிடுதல் என்னன்னு பார்க்கணும். திட்டமிடுதல் அதோடைய பொருள் என்ன பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே பண்ணுவோம்ல, எதை பண்ணாலும் ஒரு எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு பிளான் பண்ணி படிப்போம்ல, ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஷெட்யூல் போட்டு படிப்போம்ல. அதுதான் எதை கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்ட் சேருது. அதாவது பொருளாதாரம், அரசியல், சமூக அல்லது ராணுவ நோக்கங்களை திட்டமிடுதல் மூலம் அடைவதற்கான இலக்குகளா இருக்கலாம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைய திட்டமிடுதல் ஆணையத்தால் ஒரு கமிஷன் போடுறாங்க. நன்கு வடிவமைக்கப்பட்ட, முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட, ரெண்டு வார்த்தை மீனான நன்கு அதாவது பிளான் போட்டாச்சு, டார்கெட்டும் பிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ரெண்டையும் அடைகிறதுக்கு, இந்த குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் அடைவதற்கான வழிமுறையே திட்டமிடுதல். அதாவது திட்டமிடுதல் என்ன சொல்றாங்க, நன்கு வடிவமைக்கப்பட்ட, முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுட்டோம், ஒரு பிளான் நம்ம போட்டுட்டோம், செட் பண்ணிட்டோம். அதை அடைகிறதுக்கு என்ன வேலை போனா, என்ன பாதையில போனா கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றதா என்னதுன்னா திட்டமிடுதல் அப்படிங்கிறது. சோ இது எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திட்டமிடுதல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போனோம் அப்படின்னா படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். மெயின் அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த திட்டமிடுதலுடைய வகைகள் என்ன டைப்ல எல்லாம் திட்டமிடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பாக்குறது சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திட்டமிடுதலுக்கான இலக்கணம். திட்டமிடுதல் பத்தி யார் யாரெல்லாம் இலக்கணம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இதுல ஃபர்ஸ்ட் யார் வரா அப்படின்னா ராபின்ஸ், லயனல் ராபின்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல, அவர் தான். அதாவது திட்டமிடுதல் அப்படின்னா என்னன்னா தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவது. இவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாரு அப்படின்னா பிரைவேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாரு. அதாவது தனியார் உற்பத்தியையும் விநியோக நடவடிக்கையும் கூட்டா கட்டுப்படுத்துறது அல்லது ஒடுக்குறதா என்ன சொல்றாருன்னா திட்டமிடுதல் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டால்டன். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறை. அவர் என்ன சொன்னாரு, பிரைவேட் முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாரு. அதாவது பிரைவேட்டுடைய உற்பத்தி விநியோக நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தணும், கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த டார்கெட்டை உரிய நேரத்தில் அடைகிறதுக்கு நிதானமா சிந்திச்சு இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை, இதான் இதுல கீவேர்டு. அதுல கீவேர்டு என்னன்னா பிரைவேட்டுங்கிற வார்த்தை வந்தாலும் யாரை நம்ம போட்டுலாம் அப்படின்னா ராபின்சன். ஓகேவா? இதுல என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய பொருளாதார வளத்தை கரெக்டா யூஸ் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா திட்டமிடுதல் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா டால்டன். இவருக்கு என்ன கீவேர்டு வச்சுக்கலாம் அப்படின்னா இருக்கக்கூடிய பொருளாதார வளங்கள். ஓகேவா? இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்லுவோம், டால்டாவை ஊத்துமோம்ல, அது மாதிரி இருக்கக்கூடிய டால்டாவை ஒன்று போல ஊத்தி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அப்ப திட்டமிடுதல் என்னன்னு பார்த்தோம், ஒரு குறிக்கோள் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டோம், அதை அடையிறதுக்கு கரெக்டா வேவ் லென்த்ல போறோம் திட்டமிடுதல். திட்டமிடுதலுக்கு ரெண்டு பேர் இலக்கணம் கொடுத்தா யாருன்னு பாத்தீங்கன்னா ராபின்சன் ஃபர்ஸ்ட், அவர் என்ன சொல்றாருன்னா பிரைவேட் முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாரு. செகண்ட் டால்டன், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இருக்கக்கூடிய வளத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாலே போதும், நம்ம சக்சஸ் ஆகலாம், அதுதான் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா திட்டமிடுதலுடைய வகைகள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடியது இதுதான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா
திட்டமிடுதலுடைய வகைகள். அதுல என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னா மக்களாட்சி மற்றும் சர்வாதிகார திட்டமிடுதல். ஓகேவா? இதுல மக்களாட்சி என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா திட்டமிடுதல்ல மக்கள் எப்படி பங்கேற்கிறாங்க, அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்ட் மக்களுக்கு எவ்வளவு உதவிகரமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றதா மக்களாட்சி திட்டமிடுதல். அதுக்கப்புறம் சர்வாதிகார திட்டமிடுதல். சர்வாதிகார திட்டமிடுதல் அதுலயே உங்களுக்கு பேர் புரிஞ்சிச்சு. சர்வாதிகாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தனிநபர் ஒரு நாட்டுக்கான கொள்கைகளையோ இலக்குகளையோ வடிவமைச்சு செயல்படுறதா சர்வாதிகார திட்டமிடுதல். புரிஞ்சா? இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நமக்கு எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னது ஒரு திட்டமிடுதல் அப்படின்னா ஒரு நாட்டுடைய அரசாங்கம் திட்டமிடுதல் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது மக்களுக்கு எவ்வளவு நல்லதா இருக்குதோ அது மக்களாட்சி திட்டமிடுதல். சர்வாதிகார திட்டமிடுதல்னா ஒரு நாட்டுடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் சட்டங்களையும் யார் தான் வகுக்க போறா? ஒரு தனிநபர் வகுக்க போறாங்க. அதுதான் சர்வாதிகார திட்டமிடுதல் அப்படிங்கிறது. இதுக்கு கீழே உள்ளது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல கவர் ஆகுது. சோ இதுல என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இந்திய வளர்ச்சிக்கான திட்டமிடுதல் சிற்பி யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஏன்னா அவர் தான் நம்ம திட்டக்குழு பார்க்க போறோம்ல, அதை வடிவமைச்சு கொடுத்தவர். சோ இந்த பாயிண்ட் மட்டுமே இதுல போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா மையப்படுத்தப்பட்ட திட்டமிடுதல், பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல். இதை நீங்க பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடுவீங்க. மையப்படுத்தப்பட்ட திட்டமிடுதல் அப்படின்னா ஒரு சென்டர்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஒரு மேல தலைமையில ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு தான் அந்த நாட்டுக்கான அரசாங்கத்துக்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்து கொடுக்கும். அதுதான் மையப்படுத்தப்பட்ட திட்டமிடுதல். அதாவது என்னன்னா மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல்ல அனைத்து திட்டம் தொடர்புடைய நடவடிக்கைகள் மைய திட்டக்குழுவின் கட்டுப்பாட்டுல இருக்கும். மேல ஒரு கமிஷன் போடுறாங்க, அந்த கமிஷன் தான் நாட்டுக்கு தேவையான சட்டங்களையும் திட்டங்களையும் வகுத்து கொடுக்கும். இதுதான் மைய திட்டமிடல். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மேலிருந்து திட்டமிடல். பார்த்தோம்ல, மேல இருந்து ஒரு கமிஷன் திட்டம் போட்டு மக்களுக்கு செயல்படுத்தி கொடுக்குது அப்படின்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னா பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். பரவலாக்கப்பட்ட திட்டமிடல்னா ஸ்ப்ரெட் பண்றது, எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி போறது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன, கீழிருந்து திட்டமிடல். அதாவது நாட்டுக்கு தேவையான சட்டங்களையும் திட்டங்களையும் யார் தான் வகுத்து கொடுக்க போறா அப்படின்னா மக்கள் தான். மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்பாங்க. அந்த கருத்து சட்டங்கள் மக்களுக்கு ஒத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா மக்கள் அதுக்கு ஏற்பு சொல்லுவாங்க. அதுதான் என்னதுன்னா பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா உள்ளூர் அமைப்புகள், உள்ளூர் நிறுவனங்கள் திட்டங்களை தீட்டுதல், செயல்படுத்துதல் மற்றும் கண்காணித்தல் ஆகியவற்றை செய்யும். புரிஞ்சா? மையப்படுத்தப்பட்ட திட்டமிடுதல்னா சென்டர்ல ஒரு கமிஷன் போடுறாங்க, அந்த கமிஷன் தான் என்ன பண்ணுறது, நாட்டுக்கான சட்டங்களையும் திட்டங்களை வகுத்து கொடுக்குது. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மேலிருந்து திட்டமிடுதல். பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல்னா உள்ளூர் மக்கள் பங்கெடுக்கிற மாதிரி கொண்டதான் பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கீழிருந்து திட்டமிடுதல் அப்படிங்கிறது. ஓகேவா? 2 கேட்டகரி பார்த்தாச்சு. மூணாவது என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழிகாட்டும் திட்டமிடுதல், தூண்டும் திட்டமிடுதல். ஓகேவா? வழிகாட்டும் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டே ஒரு திட்டக்குழுவையும் திட்டம் தயாரித்து மேலும் திட்டத்தை ஆணையிடுதல் மூலம் செயல்படுத்தினால் அது வழிகாட்டும் திட்டமிடுதல். அதாவது கவர்மெண்டேவும் ஒரு திட்டம் தீட்டிடுவாங்க, அந்த திட்டத்தை செயல்படுத்துக்கான வழிமுறைகளை அவங்களே வகுத்து கொடுத்துருவாங்க. அது பேர் தான் என்னன்னா வழிகாட்டும் திட்டமிடுதல். தூண்டும் திட்டமிடுதல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதாவது இதுல என்ன பணம் வரும், நிதியியல் மற்றும் பணவியல் வழிமுறைகள் மூலம் ஊக்கங்கள் அளித்து அதன் நடவடிக்கைகளை மக்களால் மேற்கொள்ளப்படுவதை தூண்டும் திட்டமிடுதல். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்கீம் ஏதாவது ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது சப்சிடி கொடுப்பாங்கல்ல. எக்ஸாம்பிள் ஒரு பண்ணை அமைக்க போறாங்க அப்படின்னா அந்த பண்ணைக்கு தேவையான மானியங்களை கவர்மெண்டே கொடுத்து அந்த செயல்பாடுகளை மக்களே செய்யற மாதிரி தூண்டுறது பேர் தான் என்ன அப்படின்னா தூண்டும் திட்டமிடுதல் அப்படிங்கிறது. அப்ப வழிகாட்டும் திட்டமிடுதல்னா கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து அதுபடி செயல்பட சொல்றதா வழிகாட்டும் திட்டமிடுதல். தூண்டும் திட்டமிடுதல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பணவியல் நடவடிக்கைகள் மூலம் மக்களை ஊக்கப்படுத்தி கொண்டு போறதா தூண்டும் திட்டமிடுதல் அப்படிங்கிறது. சோ அதுக்கப்புறம் என்ன கேட்டகரி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல், கட்டாயமான திட்டமிடுதல். சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல், கட்டாயமான திட்டமிடுதல். சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கலப்பின பொருளாதார நாடுகளுக்கு ஏற்ற முறையா இருக்கக்கூடிய இந்த சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மோனட் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மோனட் திட்டத்தை யார் முதல்ல அறிமுகப்படுத்தணும் பாத்தீங்கன்னா பிரான்ஸ். எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 47ல இருந்து 50 வரைக்கும், அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கின வருஷத்துல இருந்து குடியரசா மாறின வருஷத்து வரைக்கும் கொண்டு வந்ததுதான் இந்த சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல் அல்லது மோனட் திட்டமிடுதல் அப்படிங்கிறது. இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா திட்டக்குழு இலக்குகளை அடையும் வழிமுறைகளை குறிப்புரைகளாக தயாரித்து தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தொழிற்சங்க தலைவர்கள், நுகர்வோர் குழுக்கள், நிதி நிறுவனங்கள் மற்றும் பிற துறை நிபுணரிடம் கலந்து ஆலோசித்து செயல்படுத்துறது. இதுல என்ன பண்ண போறாங்க, கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு அந்த திட்டமிடுதலுக்கான ஒரு வழிமுறைகளை வகுத்து கொடுத்து அதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறாங்க, பிரைவேட் கம்பெனிகிட்ட போய் கொடுக்க போறாங்க. பிரைவேட் கம்பெனியோட நிர்வாகிகள், தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட கொடுத்து அதை செயல்படுத்தலாமா, நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்கறதா என்னதுன்னா சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல். கட்டாயமான திட்டமிடுதல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்னா திட்டம்
தயாரிக்கிறது, அதை செயல்படுத்துறது, இது எல்லாமே யார் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னா அரசு. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை கட்டாயமா மக்கள் கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறதா இந்த கட்டாயமான திட்டமிடுதல். இந்த கட்டாயமான திட்டமிடுதல் எங்க இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில தான் இருந்துச்சு. அப்போதைய குடியரசுத் தலைவர் ரஷ்யால இருந்த யார் அப்படின்னா ஸ்டாலின். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நமது திட்டம் நமக்கான அறிவுரைகளாகும் அப்படிங்கிறாரு. அப்ப சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல் அல்லது மோனட் திட்டமிடுதல் அப்படின்னா என்னன்னா பிரைவேட் கம்பெனிட்ட கொண்டு போய் என்ன பண்ண போறாங்க, இவங்க கவர்மெண்ட் தயாரிச்ச திட்டத்தை கொண்டு போய் கொடுக்க போறாங்க. அது சரியா இருக்குமா தப்பா இருக்குமான்னு அவங்க ஒரு ஆலோசிச்சு ஒரு திட்டம் தீட்டி கொடுப்பாங்க. அதுதான் சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல். கட்டாயமான திட்டமிடுதல் அப்படின்னா என்னன்னா கவர்மெண்டே ஒரு திட்டத்தை தீட்டிடுவாங்க, அதை மக்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதா கட்டாயமான திட்டமிடுதல். ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் புரியுதா? அதுக்கப்புறம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குறுகிய காலம், நடுத்தர காலம், நீண்ட காலம். எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. குறுகிய கால திட்டமிடுதல், நடுத்தர கால திட்டமிடுதல், நீண்ட கால திட்டமிடுதல். ஓகேவா? குறுகிய கால திட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே, குறுகிய காலம் அப்படின்னா என்னது, ஒரு ஆண்டுகளுக்குள்ளே திட்டமிட்டு அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறதா குறுகிய கால திட்டமிடுதல். இதுக்கு என்னென்ன பேர் சொல்லலாம் அப்படின்னா கட்டுப்படுத்தும் திட்டம், ஆண்டு திட்டம், இன்னொரு பேர் என்ன அப்படின்னா செயல்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப குறுகிய கால திட்டம் அப்படின்னா என்னது, ஒரு வருஷத்துக்கு ஒரு திட்டம் போட்டு அதை செயல்படுத்தி கொண்டு போறதா குறுகிய கால திட்டம் அப்படிங்கிறது. இதுக்கு என்னென்ன பேர்லாம் சொல்லலாம்னா கட்டுப்படுத்தும் திட்டம், ஆண்டு திட்டம், செயல்பாட்டு திட்டம். ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் நடுத்தர கால திட்டமிடுதல். இதோடைய டூரேஷன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 3 to 7 வருஷம். நடுத்தர கால திட்டம் அப்படின்னா அதோட ஆண்டு காலம் எவ்வளவு இருக்கும், 3 ஆண்டுகள்ல இருந்து 7 ஆண்டுகள். 3 ஆண்டுகள்ல இருந்து 7 ஆண்டு காலத்துக்கு முடிவடையும் திட்டங்கள் நடுத்தர கால திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஆனா பெரும்பாலான நாடுகள் எதை செயல்படுத்தும் அப்படின்னா 5 ஆண்டு திட்டமாவே இதை போனாங்க செயல்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா தந்திரமான திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நடுத்தர கால திட்டம் அப்படின்னா 3ல இருந்து 7 வருஷம் போடுறாங்க. பெரும்பாலான நாடுகள் எத்தனை வருஷம் தான் போடுறாங்க அப்படின்னா 5 ஆண்டுகள். நம்ம இந்தியாவில் போடுறோம் அதை மணிக்கு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா தந்திரமான திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லலாம். கடைசியா நீண்ட கால திட்டமிடுதல். நீண்ட கால திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ல இருந்து 30 வருஷம். மினிமம் 10 வருஷம், அதிகபட்சம் போனீங்கன்னா 30 வருஷம். அப்படி திட்டமிட்டு செயல்பட்டோம் அப்படின்னா அது வந்து நீண்ட கால திட்டங்கள். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோக்கு திட்டம் அப்படிங்கிறது இதுக்கு இன்னொரு பேரா இருக்குது. அப்ப குறுகிய காலம், நடுத்தர காலம், நீண்ட காலம் அப்படின்னு 3 கேட்டகரியா பிரிக்க போறோம். இதுல குறுகிய காலம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் திட்டம் போட போறோம். இதுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குன்னா கட்டுப்படுத்தும் திட்டம், ஆண்டு திட்டம், செயல்பாட்டு திட்டம். நடுத்தர காலம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 3 வருஷம், மேக்சிமம் போனோம்னா 7 வருஷம். இது வந்து பெரும்பாலான உலகநாடுகள் எதை தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 5 ஆண்டுகளை தான் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா தந்திரமான திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீண்ட கால திட்டமிடுதல். நீண்ட கால திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்ட்ல மினிமம் 10 வருஷம், மேக்சிமம் போனா 30 வருஷம் பண்றோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா முன்னோக்கு திட்டமிடுதல் அப்படிங்கிறது இதுக்கு இன்னொரு பேரா இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள கேட்டகரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்து உள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா நிதி திட்டமிடுதல், உருவ பொருள் திட்டமிடுதல். பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது நிதி திட்டமிடுதல் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அமையும் அப்படின்னா நிதியை, அதான் கீவேர்டு. அதாவது பணம் மதிப்புல திட்டம் தீட்டினாங்க அப்படின்னா அது நிதி திட்டமிடுதல். உருவ பொருள் திட்டமிடுதல் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை டிபெண்ட் பண்ணி திட்டமிட்டாங்க அப்படின்னா அது வந்து உருவ பொருள் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. உருவ பொருள் திட்டமிடுதல் அப்படிங்கிறது மனித வளம், இயற்கை வளம், இயந்திரங்கள் போன்ற பரும பொருட்களை ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடுதல். அப்ப நிதி திட்டமிடுதல் அப்படின்னா பணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உருவ பொருள் திட்டமிடுதல் அப்படின்னா ஏதோ ஒரு உருவ பொருள், உருவத்தை பேஸ் பண்ணி இருக்கும். அது மனிதனாவோ இயற்கை வளமாகவோ இயந்திரங்களாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பணிகள் திட்டமிடுதல் மற்றும் கட்டமைப்பு திட்டமிடுதல். இது என்ன அப்படின்னா பணிகள் திட்டமிடுதல் அப்படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருளாதார அமைப்புல ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு, அதாவது பொருளாதார மற்றும் சமூக முறையில ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னு அப்படின்னா அந்த சமூக அமைப்பையே, பொருளாதார அமைப்பையே மாற்றாம எது தப்பு நடந்துச்சோ அதை மட்டும் ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிறதா பணிகள் திட்டமிடுதல். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாடு பெற்றுள்ள பொருளாதார மற்றும் சமூக அமைப்பு முறையை மாற்றாமல், இதான் மெயினானது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பொருளாதார சீர்கேடுகளை நீக்குவதற்கு வழிகாட்டுதல் மட்டுமே செய்யும் திட்டமிடுதல் பணிகள் திட்டமிடுதல். புரிஞ்சா? ஏதோ தப்பு நடந்துருச்சு எக்கனாமிக்ல, அந்த ஸ்ட்ரக்சர்ல தப்பு நடந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை ஃபுல்லா மாத்தாம எதுல தப்பு நடந்துச்சோ அதை மட்டும் மாத்தக்கூடியதான் பணிகள் திட்டமிடுதல் அப்படிங்கிறது. கட்டமைப்பு திட்டமிடுதல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அது அப்படியே நேர் ஆப்போசிட். ஏதோ ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்ல ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அந்த பணியை மட்டும் நீக்காம
மொத்த கட்டமைப்பையுமே மாற்றக்கூடியதான் கட்டமைப்பு திட்டமிடுதல் அப்படிங்கிறது. அதாவது பொருளாதார அமைப்பு முறையில் பொருத்தமான மாற்றங்களை செய்து இலக்குகள் அடையும் திட்டமிடுதலை கட்டமைப்பு திட்டமிடுதல் அப்படிங்கிறது. புரிஞ்சா? அதுக்கப்புறம் கடைசியா உள்ளது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விரிவான திட்டமிடுதல் மற்றும் பகுதி திட்டமிடுதல் அப்படிங்கிறது. விரிவான மற்றும் பகுதி திட்டமிடுதல் அப்படிங்கிறது. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விரிவானது அப்படின்னா மொத்த நாட்டுக்குமே அனைத்து பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான திட்டமிடுதல், நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய திட்டமிடுதல் தான் பகுதி திட்டமிடுதல். அதுக்கப்புறம் உள்ளது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விரிவான திட்டமிடுதல் என்னன்னு பார்த்திருக்கோம், நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது, அனைத்து பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கக்கூடியதான் விரிவான திட்டமிடுதல். பகுதி திட்டமிடுதல் அப்படின்னா குறிப்பிட்ட பகுதி பொருளாதாரத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கக்கூடிய திட்டமிடுதல் தான் பகுதி திட்டமிடுதல். அப்ப விரிவான திட்டமிடுதல்னா ஃபுல்லா ஒரு நாட்டுக்கு ஃபுல்லா திட்டமிடுறது, பகுதி திட்டமிடுதல்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் திட்டம் போட்டு கொடுக்கறது தான் பகுதி திட்டமிடுதல் அப்படிங்கிறது. சோ இதான் திட்டமிடுதலுடைய வகைகள். இதுல எக்ஸாம்ல என்னென்ன டிஎன்பிசில கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோனட் திட்டம் பார்த்தோமா, சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல், அந்த இது வந்து டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ்ல கேட்டது. சுட்டிக்காட்டும் திட்டமிடுதலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனட் திட்டமிடுதல். இதை யார் கொண்டு வந்தாங்க? பிரான்ஸ். எப்ப இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா 47ல இருந்து 50 வரைக்கும். கட்டாயமான திட்டமிடுதல் இது கொஸ்டின்ல கேட்டது இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினானது என்னன்னா எக்ஸாம்ல கேட்டது குறுகிய காலம், நடுத்தர காலம், நீண்ட காலம் அப்படிங்கறதான் எக்ஸாம்ல கேட்டது. குறுகிய காலம் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிறோம், வருஷத்துக்கு ஒரு டைம் போடுறது. நடுத்தர காலம் அப்படின்னா 3 இருந்து 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போடுறது. நீண்ட காலம் அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போடுறது. இதை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிசில இந்த திட்டமிடுதலோட வகைகள் வச்சு கொஸ்டின் கேட்டாங்க. பெரும்பாலும் இது வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சோ நம்ம இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியதான் ரொம்ப மெயினானது. அதுல வந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா இந்த திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்ட் உலகத்துக்கு எப்படி பரவுச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துடும். இதுலதான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலகத்துல திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திட்டமிடுதல தொடங்கிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோவியத் ஒன்றியம் தான். முன்னாள் சோவியத் ஒன்றியம், இப்ப அது பிரிஞ்சுதான் ரஷ்யா உக்ரைன் தனித்தனியா பிரிஞ்சிருக்குல்ல, அதுல உள்ள முன்னாள் சோவியத் ஒன்றியம் தான் 1928ல திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வருது. எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி 1917 நடைபெற்ற ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் அங்க அரசாட்சி அகற்றப்பட்டு மக்களாட்சி வந்து கொண்டு வரப்படும். அந்த மக்களாட்சியின்படி மக்களுக்கான அரசு அமையும். சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு திட்டமிட்டு செயல்பட்டா மட்டும்தான் நாட்டை வந்து பெரிய அளவில் எடுத்து செல்ல முடியும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரிய வருது. சோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. அப்போ உலகத்துல முதல்ல திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் கொண்டு வந்திருக்கு. எப்ப கொண்டு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1928. அவங்க கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி அப்படிங்கிறதா. அவங்க எத்தனை வருஷமா திட்ட காலம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா 7 ஆண்டுகள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா குறுகிய காலம், நடுத்தர காலம், நீண்ட காலம் அப்படின்னு. அதுல நடுத்தர காலத்துல வரக்கூடிய 7 ஆண்டுகள் அப்படிங்கிறத அவங்க திட்ட காலமா பயன்படுத்தினாங்க. சோ இது எப்படி உலக நாடுகளுக்கு பரவுச்சுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரஷ்யால அந்த திட்டமிடல் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோசப் ஸ்டாலின் அப்படிங்கிறது. அப்போ உலகத்துல ஃபர்ஸ்ட் திட்டமிடலை கொண்டு வந்தது சோவியத் ரஷ்யா. எந்த வருஷம்? 1928. என்ன ரீசனுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அப்ப ஃபர்ஸ்ட் உலகத்துல திட்டமிடுதல் அப்படிங்கிறத கொண்டு வந்தது யாரு? சோவியத் ஒன்றியம். எந்த வருஷம்? 1928. எதுக்காக கொண்டு வந்தாங்க? ரஷ்ய புரட்சி அப்படிங்கிற அதை பின்பற்றி அதோட தாக்கத்தினாலதான் கொண்டு வந்துருக்காங்க. எத்தனை வருஷம் திட்டகாலம் வச்சிருக்காங்க? 7 ஆண்டுகள். ரஷ்யால யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தான்னு பாத்தீங்கன்னா ஜோசப் ஸ்டாலின். முடிஞ்சா ஃபர்ஸ்ட் இது எப்படி உலக நாடுகளுக்கு பரவுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1929 30ஆம் ஆண்டு காலத்துல என்ன ஏற்படும் அப்படின்னா பொருளாதார பெருமந்தம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படும். இந்த பொருளாதார பெருமத்தின்படி என்ன ஆகும் அப்படின்னா உலக நாடுகள் ஃபுல்லாவே என்னன்னா பணச்சிக்கல் வந்து சிக்கி தவிக்கும். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எல்லா நாடுகளுமே திட்டமிட்டு செயல்பட்டா மட்டும்தான் நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு உலக நாடுகளும் என்ன பண்ணாங்கன்னா திட்டமிட்டு செயல்படணும் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வராங்க. இது எப்படி இந்தியாவுக்குள்ள அடுத்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1948 தொழில் கொள்கையில தான் உள்ள வரும். ஏன் அப்படின்னா 48 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 47 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்? பிரிட்டிஷருடைய கண்ட்ரோல்ல இருந்தோம். அதனால 47 விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா வந்து புதுசா பிறந்த குழந்தை மாதிரி இருந்துச்சு. சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா அப்ப இருக்கிற அரசாங்கத்துல இருந்தவங்க கண்டிப்பா நம்ம திட்டமிட்டு செயல்பட்டா மட்டும்தான் வெற்றி காண முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசன் ஏற்பட்டதுனால திட்டமிடுதல் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த திட்டமிடுதலுக்கு ஃபர்ஸ்டா என்ன கொண்டு வந்தாங்கன்னா 1948
தொழிற்கொள்கை அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. இந்த தொழிற்கொள்கை எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா திட்டக்குழு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மைய திட்டக்குழு ஒன்று ஏற்படுத்தணும், கலப்பு பொருளாதார அமைப்பை கொண்டு வரணும். ஓகேவா? அப்ப 1948 பொருளாதார கொள்கை என்ன பண்ணுது அப்படின்னா மைய திட்டக்குழு அப்படிங்கிற ஒன்று அமைக்க சொல்லுது. அதுக்கப்புறம் கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வர சொல்லுது. இதன்படிதான் இந்தியாவுக்குள்ள திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு. இந்தியாவுக்குள்ள திடீர்னு வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா திடீர்னு ஒன்றும் வரல. பிரிட்டிஷ்காரங்களுக்கு அப்புறம் நம்ம சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் திடுதுக்குள்ள இவங்க யோசிச்சு ஒன்றும் கொண்டு வரல. அதுக்கு முன்னாடியே பல்வேறு அறிஞர்கள் வந்து நம்பிக்காங்கன்னா பொருளாதார நிபுணர்கள் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம திட்டமிடுதல் பண்ணா எப்படி இருக்குன்னு சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம பின்னாடி பார்க்கலாம். கண்டிப்பா இதுக்கு அப்புறம் பார்க்கக்கூடியதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்கக்கூடிய பார்ட் அதுதான். சோ நம்ம என்னென்ன இது வரைக்கும் பார்த்திருக்கோம் அப்படின்னா திட்டமிடுதல் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதுக்கான இலக்கணத்தையும் பார்த்துட்டோம். செகண்ட் அதோடைய வகைகளையும் பார்த்துட்டோம். மூணாவது என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா உலகத்துல ஃபர்ஸ்ட் யாரு திட்டமிடுதல் அறிமுகப்படுத்தினா அது எப்படி உலக நாடுகள் ஃபுல்லா பரவுச்சு, கடைசியா இந்தியாவுக்குள்ள அது எப்படி உள்ள வந்துச்சு, இதை வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவுக்குள்ள திடுதுப்புலாம் உள்ள வரல. சோ அப்ப இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பல்வேறு அறிஞர்கள் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல திட்டமிடுதல் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து கருத்து தெரிவிச்சாங்க. அந்த கருத்துக்களை பேஸ் பண்ணி இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ யார் யாருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளவர் எம் விஸ்வேஸ்வரையா, ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவர் தான் என்ன அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்தியாவுல பொறியியல் துறையின் தந்தை அப்படின்னு இவர் தான் நம்ம சொல்றோம். இவர் தான் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியாவின் பொறியியல் துறையின் தந்தை யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா எம் விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவர் தான். செகண்ட் இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா இவர் தான் முதல்ல 1934ஆம் ஆண்டு இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொறியியல் துறையின் தந்தை. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எம் விஸ்வேஸ்வரையா. இவர் எதுல சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்திய பொருளாதார திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு புக்ல தான் அதை பத்தி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்திய பொருளாதார திட்டமிடுதலுக்கான ஒரு கான்செப்ட் வந்து வகுத்து கொடுத்துருக்காரு. அதனால என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை இந்திய திட்டமிடுதலின் தந்தை அப்படின்னு சொல்லி இவரை நம்ம சொல்றோம். ஓகே, எக்ஸாம்பிள் என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா எம் விஸ்வேஸ்வரையாவுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பொறியியல் துறையின் தந்தை, இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் இவர் தான். எந்த புக்ல சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதார திட்டமிடுதல் அப்படிங்கிற புக்ல தான் சொல்ல வராரு. அதனால என்ன சொல்றாரு இந்திய பொருளாதார திட்டமிடுதலுடைய தந்தை அப்படிங்கிறோம். இவர் எத்தனை வருஷத்துக்கு திட்டகாலமா பரிந்துரைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா குறுகிய காலம், நடுத்தர காலம், நீண்ட காலம் அப்படின்னு. அதுல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒருத்தர் திட்டம் போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் இந்தியாவுக்கு அப்படின்னு இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு. இவருக்கு அப்புறம் யார் உள்ள வரான்னு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஜவஹர்லால் நேருக்கு முன்னாடி இன்னொரு டீம் உள்ள வரும். அது யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது யாரை போடலாம் அப்படின்னா இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு. யாரு? இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா FICCI. இவங்க எப்ப சொல்றாங்க அப்படின்னா 1934. செகண்ட் யார் அப்படின்னா இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப வந்து இந்தியா பின்தங்கிய இந்தியாவில் இருந்துச்சு. ஓகேவா? பின்தங்கிய இந்தியாவுல திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு யார் சொல்றா அப்படின்னா இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு சொல்லுது. பின்தங்கிய இந்தியாவில் திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இவங்க ஒரு கான்செப்ட், இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் மூணாவது நம்ம யாரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு மூணாவது இடத்துல யார் வருவா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வருவாரு. மூணாவது யார் வரா? ஜவஹர்லால் நேரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற ஒண்ணு அமைச்சிருப்பாப்ல 1938. எங்க அப்படின்னா ஹரிபுரா அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல. அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு யார் தலைமை வைத்திருப்பா அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் தலைமை வைத்திருப்பாரு. ஓகேவா? 1938 ஜவஹர்லால் நேரு ஹரிபுரா அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல திட்டக்குழு அப்படிங்கிற ஒண்ணு அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்றாப்புல.
அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு யாரு தலைவரா இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் தலைவரா இருப்பாப்புல. அங்க திட்டக்குழு அப்படிங்கிற கான்செப்ட் அமைச்சாச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா 1939 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சதுனால இதை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஓகேவா? 3வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எம் விஸ்வேஸ்வரய்யா 1934 இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்திருப்பாரு. எதுல சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு புக்ல சொல்லியிருப்பாரு. அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா அவர் வந்து இந்தியாவில் திட்டமிடுதலுடைய தந்தை அப்படின்னு சொல்றோம். அவர் திட்டகாலமா எத்தனை வருஷத்தை பரிந்துரைச்சிருக்காரு? 10 வருஷம். செகண்ட் யார் உள்ள வந்தா அப்படின்னா இந்திய வர்த்தக மற்றும் தொழிற்சங்க கூட்டமைப்பு உள்ள வருது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பின்தங்கிய இந்தியாவில் கண்டிப்பா திட்டமிடுதல் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறாங்க. 3வதா யார் உள்ள வரா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு உள்ள வராரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறவங்க அமைச்சாங்க. அப்படிங்கிறப்ப எங்க அமைச்சாங்க அப்படின்னு ஹரிபுரா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற காங்கிரஸ் மாநாட்டுல. அந்த மாநாட்டுக்கு யார் தலைவரா இருந்தா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் தலைவரா இருந்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா என்னாச்சு அப்படின்னா 1939 to 45 39 என்னாச்சுன்னா 2ஆம் உலகப் போர் நடைபெற ஆரம்பிச்சிடும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த திட்டக்குழு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 4வதா யாரை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாம்பே திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாம்பே திட்டம் வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 1940. ஓகேவா? அதாவது இப்ப மறைந்த முன்னாள் ரத்தன் டாடா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இதுல ஒரு மெம்பரா இருப்பாங்க. அவங்க என்ன பாத்தீங்கன்னா 1938 8 முன்னணி தொழிலதிபர்கள், ஓகேவா, மும்பையை சேர்ந்த 8 முன்னணி தொழிலதிபர்கள் ஒரு திட்டத்தை தீட்டி கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்க வந்து இப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்தியா வந்து சீக்கிரம் வந்து பொருளாதார வளர்ச்சி நல்லா முன்னேறியும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க திட்ட காலமா எத்தனை வருஷம் வச்சிருக்காங்க அப்படின்னா 15 ஆண்டுகளை வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப 4வது யார் வரா? பாம்பே திட்டம் அப்படிங்கிறது உள்ள வருது. எந்த வருஷம்னா 1940. ஆனா 40ல இவங்க திட்டம் சொன்னாலும் 38 என்ன ஆரம்பிச்சு அப்படின்னா ஒரு குழு போட்டு ஆலோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா மும்பையை சேர்ந்த 8 முன்னணி தொழிலதிபர்கள் எத்தனை வருஷம் திட்டகாலமா பரிந்துரை பண்றாங்க? 15 ஆண்டுகளை திட்டகாலமா பரிந்துரை பண்றாங்க. அதுக்கப்புறம் 5வது யார் உள்ள வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்.என். அகர்வால். 5வது யார் உள்ள வரா? எஸ்.என். அகர்வால். அதாவது ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் அப்படிங்கிறது தான் அவருடைய முழு பேரு. இவர் என்ன சொல்றாருன்னா 1944 காந்திய திட்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. நமக்கு ஏற்கனவே தெரியும் காந்தி அப்படின்னால என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா கிராமப்புற பொருளாதாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. சோ அதை பேஸ் பண்ணியே தான் இவரும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா வேளாண்மை மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தை முன்னேற்றம் தான் இதோடைய மெயின் பர்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 5வது யார் வரா உள்ளுக்க? எஸ்.என். அகர்வால், அதாவது ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் உள்ள வராரு. எந்த வருஷம்னா 1944. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காந்திய திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வராரு. காந்திய திட்டமிடுதல் நம்ம ஏற்கனவே தெரியும். காந்தினா எதை பேஸ் பண்ணியா சொல்லிருப்பாப்ல அப்படின்னா கிராமப்புற பொருளாதாரம். அதே தான் இவரும் சொல்றாரு. கிராமப்புற பொருளாதாரத்துக்கும் வேளாண்மைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 6வது யார் உள்ள வரான்னு பாத்தீங்க அப்படின்னா எம்.என். ராய். ஓகேவா? இவர் எந்த வருஷம் உள்ள வர்றாருன்னா 1945. இவர் என்ன சொல்றாருன்னா மக்கள் திட்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. எஸ்.என். அகர்வால் வந்து காந்திய திட்டம், எம்.என். ராய் வந்து மக்கள் திட்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. இவர் என்ன சொல்றாருன்னா அவர் பாயிண்ட்லயே அடிஷனலா ஒரு பாயிண்ட் மேல போய் சொல்றாரு. என்ன அப்படின்னா வேளாண்மை மற்றும் உற்பத்தி. ஓகே, வேளாண்மை உற்பத்தி, அதுக்கப்புறம் அந்த விநியோகத்தை ஃபுல்லா இயந்திரமயமாக்கணும். செகண்ட் என்ன நுகர்வு பொருளை அரசே விநியோகம் செய்யணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா வேளாண்மையை வந்து இயந்திரமயமாக்கணும். இதுக்கு முன்னாடி ஏற்கலப்பை வச்சு உழுததை ஃபுல்லா என்ன மாத்தணும் அப்படின்னா டிராக்டரை வச்சு உழணும், இயந்திரமயமாக்கணும் அப்படிங்கிறாரு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நுகர்வு பொருளை அரசே விநியோகம் பண்ணணும். எக்ஸாம்பிள் நம்ம ரேஷன் கடை மணிக்கு ரேஷன் ஸ்டோர்ல போடுறாங்க, அதை வந்து வீட்லயே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல இவர் வந்து சொல்றாப்புல எம்.என். ராய். அதுக்கப்புறம் கடைசியா யார் வரான்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். கடைசியா யார் வரா அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். 7வது யாரு கடைசி? ஜெயபிரகாஷ் நாராயணன் 1950. ஓகேவா? இவர் கொண்டு வந்த திட்டத்துடைய பேரு சர்வோதயா திட்டம். சர்வோதயானா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். நம்ம ஊர்ல இருக்கிற காதி கிராப் அது ரிலேட்டட் தான் சர்வோதயா அப்படிங்கிறது. சர்வோதயானாலே காந்தியோட திட்டத்தை பின்பற்றி வந்ததுதான் இந்த சர்வோதயா அப்படிங்கிறது. இந்த சர்வோதயாங்கிறது என்னென்ன அடங்குதுன்னு பாத்தீங்கன்னா காந்தி மற்றும் ஆச்சாரிய வினோபாவை, இந்தியாவுடைய முதல் தனிநபர் சத்தியாகிரகி ஆச்சாரிய வினோபாவை 2 பேருடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதான் இந்த சர்வோதயா திட்டம் அப்படிங்கிறது. இது என்ன சொல்லுது அப்படின்னா வேளாண்மை மட்டும் ஊக்குவிக்காம சிறு குறு குடிசை தொழில்களுக்கு ஊக்கமளிக்கணும் அப்படிங்கிறதுதான் இதோடைய மெயின் பர்பஸா இருந்துக்குது. அப்ப சர்வோதய திட்டம் அப்படிங்கிறது யார் உள்ள கொண்டு வர பாத்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து கொண்டு வராரு. ஜெயபிரகாஷ் நாராயணன்
எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1950 சர்வோதயா திட்டமிடுதல். அந்த சர்வோதய திட்டமிடல் யாரு கருத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா காந்தி மற்றும் ஆச்சாரிய வினோபாவை. சோ நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் இது வரைக்கும்? திட்டமிடுதல்னா என்னன்னு பார்த்துட்டோம். செகண்ட், திட்டமிடுதலுக்கான இலக்கணம் பார்த்திருக்கிறோம். மூணாவது, திட்டமிடுதலுடைய வகைகளை பத்தி பார்த்திருக்கோம். நாலாவது, திட்டமிடுதல் அப்படிங்கிறது உலக லெவல்ல எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். அது எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சுன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவுல திட்டமிடுதலுக்கு என்னென்ன அறிஞர்கள்லாம் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, என்னென்ன பொருளாதார நிபுணர்கள் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருக்கும்போது திட்டக்குழு அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்குனாங்க. சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா திட்டக்குழு அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். திட்டக்குழு அப்படின்னா என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 15, 1950. திட்டமிடுதல் திட்டக்குழு அப்படிங்கிறது எப்ப இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 15, 1950. செகண்ட், இது எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1, 1951. அப்பதான் இந்தியாவில் திட்டமிடுதல் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த திட்டக்குழு தான் எப்படி மாத்தி விட்டாங்க, நிதி ஆயோக் மாத்தியாச்சா. சோ அப்ப புது அமைப்பு உள்ள வந்துச்சு அப்படின்னா பழைய அமைப்பு வந்து கலைத்து விட வேண்டும். அப்ப என்னாச்சு அப்படின்னா இந்த திட்டக்குழு எப்ப கலைச்சு விட்டாங்க, ஆகஸ்ட் 17, 2014. அப்ப திட்டக்குழுக்கு மொத்தம் 3 டேட் ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப ஆரம்பிச்சாங்க தொடக்கணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மார்ச் 15, 1950. எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏப்ரல் 1, 1951. இதை எப்ப கலைச்சு விட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 17, 2014. சோ திட்டக்குழு அப்படிங்கிற ஒண்ணு இந்தியாவில் கொண்டு வரணும் சொல்லி ஜவஹர்லால் நேரு முடிவு பண்ணிட்டாரு. அப்ப அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க, இப்படி இப்படிலாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த திட்டக்குழுக்கான பரிந்துரை பண்ணவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா KC நியோகி. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிதி ஆணையத்துடைய முதல் தலைவராக இவர் தான் இருப்பாப்ல. அந்த KC நியோகி அப்படிங்கிறவர் தான் இந்தியாவோட திட்டக்குழு அப்படின்னா இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சரை வகுத்து கொடுத்துருப்பாப்ல, பரிந்துரை பண்ணிருப்பாப்ல. இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது எதுல இடம்பெற்றிருக்கோம் பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியல்ல இடம்பெற்றிருக்கு. நம்ம ஏற்கனவே பாலிட்டியில பார்த்திருப்பீங்க, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்ட்டு. மூணாவது கேட்டகரியான பொதுப்பட்டியல் அந்த திட்டக்குழு அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த திட்டக்குழுவுடைய அமைப்பை பத்தி பார்க்கலாம். திட்டக்குழு அமைப்பு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 8 உறுப்பினர்கள். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. இதோடைய தலைவரா யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் இந்தியாவுடைய பிரதமரா இருக்கிறாங்களோ அவங்கதான் இதோடைய தலைவரா வந்து இருப்பாங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னா முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது தான் இதோடைய முதல் தலைவரா இருந்திருக்காப்ல. கடைசி கலைக்கும் போது யார் தலைவரா இருந்தான்னு பாத்தீங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இதோடைய இறுதி தலைவரா வந்து இருந்திருக்காப்ல. அதுக்கப்புறம் ஒரு துணைத் தலைவர். இந்த துணைத் தலைவருக்கு என்னென்ன அந்தஸ்துல உண்டுன்னு பாத்தீங்கன்னா நிர்வாக தலைவரா இவர் தான் செயல்படுவாரு. அவருக்கு கேபினெட் அமைச்சருக்கான அந்தஸ்தும் உண்டு. நிர்வாக தலைவர்னா பிரதமர் வந்து ஒரு தலைவரா தான் செயல்படுவாரு. ஆனா எல்லா பணிகளையும் யார் எடுத்து செயல்படுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்வாக தலைவர், அதாவது துணைத் தலைவர் தான் செயல்படுவார்ல. ஃபர்ஸ்ட் துணைத் தலைவரா யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா குல்சாரிலால் நந்தா அப்படிங்கிறவர் தான் இதோடைய முதல் துணைத் தலைவரா செயல்பட்டாரு. இது கலைக்கும் போது இறுதி துணைத் தலைவரா யார் செயல்பட்டான்னு பாத்தீங்க அப்படின்னா மான்டெக் சிங் அலுவாலியா அப்படிங்கிறவர் தான் இதோடைய இறுதி தலைவரா வந்து இறுதி துணைத் தலைவரா இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8 உறுப்பினர்கள். அப்போ ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 8 உறுப்பினர்களை உள்ளடக்கியதான் இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது. இதுல பகுதி நேர உறுப்பினர்களா யார் யாரெல்லாம் இருப்பான்னு பாத்தீங்கன்னா மத்திய கேபினெட் அமைச்சர்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலங்கள், அதாவது சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்துடைய முதலமைச்சர்கள். பகுதி நேர உறுப்பினர் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கேபினெட் அமைச்சர்கள். செகண்ட், சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்துடைய முதலமைச்சர்கள் ஃபுல்லா இதுல வந்து பகுதி நேர உறுப்பினராக செயல்படுவாங்க. இந்த துணைத் தலைவர் உறுப்பினர்கள் இவங்களெல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் இந்தியாவுடைய பிரதமரா இருக்காங்களோ அவங்கதான் இந்த உறுப்பினர்களை ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, நியமனம் செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டக்குழுவுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா முதல் பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் கேபினெட். திட்டக்குழுவின் சிறப்பு பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூப்பர் கேபினெட், செகண்ட் இணை கேபினெட், மூணாவது பொருளாதார கேபினெட், நாலாவது பாயிண்ட் என்னன்னா வண்டியின் 5வது சக்கரம். ஓகேவா, அதாவது 5வது சக்கரம் அப்படின்னா சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, கடைசியா ஊடகத்துறை தாண்டி 5வது துறை ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது. அப்ப என்னென்ன சிறப்பு பெயர்கள், சூப்பர் கேபினெட், இணை கேபினெட், பொருளாதார கேபினெட், வண்டியின் 5வது சக்கரம் அப்படிங்கிறதா இதோடைய துணை பெயர்களா சிறப்பு பெயர்களா இருந்திருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன இதுல பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதோடைய சிறப்பு, திட்டக்குழுவுடைய சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து அரசமைப்பு சாராத நிறுவனம். திட்டக்குழு அப்படிங்கிறது அரசமைப்பு சாராத நிறுவனம். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து எதுவும் ஆர்டிகல் எதுவும் கிடையாது, பகுதிகள் வந்து அரசமைப்பு வந்து இடம் பெற்றிருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அரசமைப்பு சாராத நிறுவனம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சட்டப்பூர்வ, அதாவது செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரசமைப்பு சாராத நிறுவனம், செகண்ட்
ஆலோசனை வழங்கும் அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. இப்படித்தான் நீங்க செயல்படுங்கன்னு சொல்லி கட்டளை விதிக்க முடியாது. இதால மூணாவது பாயிண்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாராளுமன்ற தீர்மானத்தின்படி இது வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது அரசமைப்பு சாராத நிறுவனம், எதுவும் ஆர்டிகல் எதுவும் கிடையாது இதுக்கு. செகண்ட் ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. இப்படித்தான் செயல்படுங்கன்னு கட்டளை இட முடியாது இதால. மூணாவது என்ன பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாராளுமன்ற தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது. ஓகேவா? பாராளுமன்ற தீர்மானம் உங்களுக்கு தெரியும்ல, அதாவது மக்களவையிலேயோ மாநிலங்களிலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு கீழவையில் நிறைவேற்றப்பட்டோ அல்லது மேலவையில் ஏதோ ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு 2 அவையிலும் மொத்தமா நிறைவேற்றக்கூடியதான் பாராளுமன்ற தீர்மானம் அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசியா என்ன பார்க்கலாம் அப்படின்னா மாநில திட்டக்குழு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட சேர்ந்த மணிக்கவும் மாநில திட்டக்குழு எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே திட்டக்குழு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு பாக்குறதா மாநில திட்டக்குழு அப்படிங்கிறது. இது எப்ப அமைச்சாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மே 25, 1971 தான் மாநில திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்படும். இதோடைய தலைவராக யார் தான் இருப்பான்னு பாத்தீங்கன்னா யார் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரா இருக்காரோ அவர் தான் இந்த மாநில திட்டக்குழுவுடைய தலைவராக செயல்படுவார். சோ இவ்வளவுதான் திட்டக்குழு அப்படிங்கிறது, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திட்டக்குழுல என்ன பார்த்தோம், எப்ப உருவாக்கப்பட்டது, செகண்ட் எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு, மூணாவது என்ன பார்த்தோம் எப்ப கலைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் இதோட அமைப்புன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 8 உறுப்பினர்கள் பிளஸ் வந்து பகுதி நேர உறுப்பினர்களை உள்ளடக்கியது. இந்த ஒரு துணைத் தலைவர், 8 உறுப்பினர்கள், பகுதி நேர உறுப்பினர்களை யார் தான் நியமனம் பண்ணுவாங்கன்னா யார் இந்தியாவுடைய பிரதம அமைச்சரா இருக்காங்களோ அவர் தான் அவங்க வந்து நியமனம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 5வது என்ன பார்த்தோம்னா இதோடைய சிறப்பு பெயர்களை ஃபுல்லா பார்த்தோம். ஓகேவா? என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். 6வது என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டக்குழுவுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது இது வந்து ஒரு அரசமைப்பு சாராத நிறுவனம், ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் இருக்குது, பாராளுமன்ற தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது, இதை பார்த்தோம். 7வது என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா மாநில திட்டக்குழு அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம். எப்படி மத்திய அரசுல ஒரு திட்டக்குழு செயல்படுதோ அதே மணிக்கு ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் திட்டக்குழு அப்படிங்கிறது வந்து செயல்பட்டு. இது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா மே 21, 1971. இதோட தலைவர் யார் தான் இருப்பா அப்படின்னா யார் இந்தியாவுடைய சிஎம்ஆர், தமிழ்நாட்டுடைய சிஎம்ஆர், ஒரு மாநிலத்துடைய சிஎம்ஆர் இருக்காங்களோ அவங்க தான் இதோடைய தலைவரா வந்து செயல்படுத்திருப்பாங்க. மே 25, 1971. ஓகேவா? இதான் மாநில திட்டக்குழு அப்படிங்கிறது. சோ இதை நம்ம பார்த்துக்கிட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு டாபிக் ஃபுல்லாவே முடியும். ஓகேவா? இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு, அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம திட்டக்குழு பார்த்தோம்ல, அந்த திட்டக்குழுவுடைய ஒரு துணை அமைப்பா செயல்படக்கூடியதான் இந்த தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிறது. இதை எப்ப உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 6, 1952 தான் இதை வந்து உருவாக்கி இருக்காங்க. எப்ப இதை கலைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 27, 2012 இதை வந்து கலைச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோடைய தலைவரா யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிரதமரா அந்த காலகட்டத்தில் யார் செயல்பட்டாங்களோ அவங்க தான் இதோடைய தலைவரா வந்து இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இதனுடைய முதல் தலைவரா யார் இருந்தா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் இதோடைய முதல் தலைவரா இருக்கிறாரு. இறுதி தலைவரா யார் இருந்தா அப்படின்னா திரு மன்மோகன் சிங் அவர்கள் தான் இதோடைய கடைசி தலைவரா வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதோடைய உறுப்பினர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திட்டக்குழுல பார்த்து அவங்களே தான் உள்ள வருவாங்க. அதாவது கேபினெட் அமைச்சர்கள், மத்திய கேபினெட் அமைச்சர்கள் ஃபுல்லா இதோடைய உறுப்பினரா இருப்பாங்க. கேபினெட் அமைச்சர்கள் யார் யார் உள்ள வருவா, நிதித்துறை, உள்துறை, வெளியுறவுத்துறை, பாதுகாப்புத்துறை, இவங்க 4 பேர் சேர்ந்துதான் இந்த கேபினெட் அமைச்சர்கள். அதுக்கப்புறம் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி, அதாவது சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்துடைய முதலமைச்சர்கள் ஃபுல்லா இதுல உறுப்பினரா இருப்பாங்க. கடைசியா திட்டக்குழுல நம்ம பார்த்தோமா 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க, நிரந்தர உறுப்பினர்கள். அந்த 8 நிரந்தர உறுப்பினர்கள் இதுலயுமே உறுப்பினரா செயல்படுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோடைய பணி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா திட்டக்குழு தயாரித்து கொடுக்கக்கூடிய திட்டங்களை ஒவ்வொரு மாநிலங்களையும் கொண்டு போய் செயல்படுத்தக்கூடிய வேலையை பார்க்கறது தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தேசிய வளர்ச்சி குழு. ஓகேவா? புரிஞ்சா? சோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிதி ஆயோக். திட்டக்குழு தான் பின்னால் எப்படி மாறுச்சு அப்படின்னா நிதி ஆயோக்கா மாறுச்சு. சோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட வேண்டியது நிதி அப்படின்னா அதோடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்பாங்க. கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்பாங்க, டிஎன்பிசி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நிதி அப்படின்னா என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதான் நிதி ஆயோக் அப்படிங்கிறதுடைய விரிவாக்கம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இந்த நிதி ஆயோக் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர எப்போ முடிவெடுத்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 13, 2014 தான் என்ன பண்றாங்கன்னா நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம கொண்டு வர முடிவு பண்றாங்க. செகண்ட், இது எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னா
ஆகஸ்ட் 15, 2014 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற்ற சுதந்திர தினத்தன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் வந்து அறிவிப்பாப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 2015. ஓகேவா? அப்ப எப்போ முடிவெடுத்துக்கிறாங்க? ஆகஸ்ட் 13, 2014. எப்ப அறிவிக்கப்பட்டது? ஆகஸ்ட் 15, 2014. எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 2015. இதோடைய முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சு? நிதி ஆயோக்குடைய முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 8, 2015 தான் இதோடைய முதல் கூட்டம் வந்து நடந்திருக்குது. இதை பத்தி அடுத்து பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்துடைய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பா செயல்படுது. ஓகேவா? இந்திய அரசாங்கத்துடைய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பா எது செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது செயல்படுது. அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, இந்திய அரசாங்கத்துடைய சிந்தனை பிரிவாக இது வந்து செயல்படுது. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திங்க் டேங்க் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்திய அரசாங்கத்துடைய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை கண்காணிக்கும் அமைப்பு. செகண்ட் பாயிண்ட், இந்திய அரசாங்கத்துடைய சிந்தனை பிரிவா இது வந்து செயல்படுது. இதோடைய நோக்கம், குறிக்கோளா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா 2030க்குள்ள இந்தியாவில் வறுமையை ஒழிக்கணும். ஓகேவா? 2030க்குள் இந்தியாவில் வறுமையை ஒழிப்பது, அதான் இதோடைய குறிக்கோளா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது நம்ம எந்த நாட்டில இருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா அமெரிக்காவில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மாதிரி தான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது. அடுத்த பாயிண்ட், இதை யாரு பரிந்துரை பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் சிப்பர் அப்படிங்கிற தலைமையிலான கமிட்டி தான் நிதி ஆயோக் அப்படிங்கிறத பரிந்துரை பண்ணிருக்குது. இந்த நிதி ஆயோக் வந்து திட்ட காலமா எத்தனை வருஷத்தை பரிந்துரை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகளை திட்ட காலமா வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப நிதி ஆயோக்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிதி அப்படின்னா அதோட விரிவாக்கம் என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. எப்போ முடிவெடுத்துக்கிறாங்க? ஆகஸ்ட் 13, 2014. எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட ஆகஸ்ட் 15, 2014. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜனவரி 1, 2015. இதோடைய முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சுன்னா பிப்ரவரி 8, 2015. இது நிதி ஆயோக் அப்படின்னு என்னன்னா இந்திய அரசாங்கத்துடைய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது. இது அரசாங்கத்துடைய சிந்தனை பிரிவாக செயல்படுகிறது. இதோடைய குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2030க்குள்ள இந்தியாவில வந்து வறுமையை ஒழிக்கணும். இந்த மாதிரி நிதி ஆயோக் அப்படிங்கிற மாதிரி எங்க இருந்து எடுத்துக்கோனா அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. இதை யார் பரிந்துரை பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் சிப்பர் அவர்கள் தலைமையிலான கமிட்டி தான் பரிந்துரை பண்ணிச்சு. இதோடைய திட்ட காலமா நம்ம என்ன வச்சிருக்கோம்னா 3. அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த நிதி ஆயோக்குடைய அமைப்பு பத்தி பார்க்கலாம். இந்த நிதி ஆயோக் எப்படி ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1+1+1+5. அதாவது ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், ஒரு தலைமை செயல் அதிகாரி அதாவது சிஇஓ சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், அடுத்து 5 இயக்குநர்கள் உட்பட 5 நிரந்தர உறுப்பினர்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தலைவர் யார் இதோட தலைவரா செயல்படுவார்னா யார் இந்தியாவுடைய பிரதமர் அந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் இதோடைய தலைவரா செயல்படுவாங்க. அப்படி பார்க்கும்போது இதனுடைய முதல் தலைவர் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி. நரேந்திர மோடி அவர்கள் தான் இதோடைய முதல் தலைவரா செயல்படுறாங்க. இப்போ வரைக்குமே இவர் தான் இதோடைய தலைவரா செயல்பட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் துணைத் தலைவர். இந்த துணைத் தலைவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திட்டக்குழுல என்ன அங்கீகாரம் இருந்துச்சோ அதே தான் இதுல இருந்துச்சு. ஓகேவா? அப்ப இதோட நிர்வாக தலைவரா யார் தான் செயல்படுவா அப்படின்னா துணைத் தலைவர் தான் செயல்படுவாரு. அவருக்கு என்ன அந்தஸ்து உண்டு? கேபினெட் அமைச்சருக்குரிய அந்தஸ்து உண்டு. நடந்து முடிந்த குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவரா யார் செயல்படுவா அப்படின்னா நிர்வாக தலைவர் அவருடைய துணைத் தலைவரா வந்து செயல்படுவாரு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இவருடைய முதல் துணைத் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. இவர் இப்ப என்னவா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆணையத்துடைய 16வது தலைவரா வந்து இவர் வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. தற்போது யார் இதோடைய துணைத் தலைவரா இருக்காரு அப்படின்னா சுமன் கே பெரி. அவர் தான் இந்த நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவரா வந்து செயல்பட்டு இருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோடைய தலைமை செயல் அதிகாரி யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் இருந்தா அப்படின்னா சிந்து ஸ்ரீ குல்லார் அப்படிங்கிறதா இதோடைய முதல் தலைமை செயல் அதிகாரியா இருந்தாரு. தற்போது யார் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சுப்பிரமணியன். ஓகேவா? அப்போ அவர் தான் இதோடைய பிரசன்ட்ல சிஇஓவா வந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? இயக்குனர் உட்பட மொத்தம் 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், ஒரு தலைமை செயல் அதிகாரி, அதுக்கப்புறம் இயக்குனர் உட்பட 5 நிரந்தர உறுப்பினர்கள் அப்படிங்கிற அமைப்பை கொண்டதான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது. இதோடைய பகுதி நேர உறுப்பினரா யார் யாரெல்லாம் செயல்படுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மத்திய கேபினெட் அமைச்சர்கள். அப்படியே திட்டக்குழு வர்ற மணிக்கு தான் வரும். மத்திய கேபினெட் அமைச்சர்கள் 4 பேருமே இதோடைய பகுதி நேர உறுப்பினரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்துடைய முதலமைச்சர்கள் இதோடைய பகுதி நேர உறுப்பினராக செயல்படுவாங்க. அதுக்கப்புறம் பிரதமரால் நியமனம் செய்யக்கூடிய 2 நியமன உறுப்பினர்கள் இதோடைய பகுதி நேர உறுப்பினராக செயல்படுவாங்க. ஓகேவா? மத்திய கேபினெட் அமைச்சர்கள் 4 பேரு, எல்லா ஸ்டேட்டுடைய சிஎம்மும், அதுக்கப்புறம் சட்டமன்றங்களை கொண்ட யூனியன் பிரதேசத்துடைய சிஎம்மும் இதோடைய பகுதி நேர உறுப்பினராக இருப்பாங்க. கடைசி யார் இருப்பாங்கன்னா பிரதமரால் நியமனம் செய்யப்பட்ட 2 உறுப்பினர்கள் இதோடைய பகுதி நேர உறுப்பினராக செயல்படுவாங்க. இதோடைய சிறப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா நிதி ஆயோக்குடைய சிறப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா திட்டக்குழு வந்த மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. ஆலோசனை மட்டும்தான் இதால வழங்க முடியும். நிரந்தர தீர்ப்பு எதுவும் கொடுக்க முடியாது. இப்படிதான் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்த முடியாது. செகண்ட், இது வந்து சட்டப்பூர்வமற்ற அமைப்பு. இதுக்கு வந்து அரசியலமைப்புல எந்த ஆர்டிகிள் வந்து கொடுக்கல.
மூணாவதா மெயினானது இது வந்து அமைச்சரவை குழு தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது. திட்டக்குழுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது அமைச்சரவை குழு தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது, அது பாராளுமன்ற தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது. இதான் இதோடைய மெயின் டிஃபரெண்ட், ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட். ஓகேவா? பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நிதி ஆயோக் என்னென்ன பரிந்துரை எல்லாம் கொடுத்துருக்குது இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ல உள்ள 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அடல் புத்தாக்க கொள்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பரிந்துரை பண்ணிருக்குது. செகண்ட், ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்குது. மூணாவது பாத்தீங்கன்னா, இந்திய மருத்துவ கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம் அப்படின்னு பெயர் மாத்தலாம் சொல்லி பரிந்துரை கொடுத்துருக்குது. இதான் நிதி ஆயோக்குடைய பரிந்துரைகள் அடங்கக்கூடியது. சோ அடுத்து இந்த டாபிக் உடைய ஒரு ஓவரால் அவுட்லுக் நம்ம என்னென்ன பார்த்திருக்கிறோம், திட்டக்குழு அப்படின்னு பார்த்து முடிச்சிட்டோம், நிதி ஆயோக்கம் எப்படி மாறுதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஸ்லைட்ல எல்லாம் போட்டு பார்த்தோம்னா அதான் சேர்ந்துடும். சோ என்னென்ன பார்த்திருக்கிறோம், ஃபர்ஸ்ட் திட்டமிடல், அதோடைய பொருள் பார்த்தாச்சு, அதுக்கான இலக்கணத்தை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் திட்டக்குழு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இப்ப ஸ்லைட்ல அங்க பார்த்ததான் நம்ம இங்க கொடுத்ததான் என்ன பண்றேன் உங்களுக்கு ஸ்லைட்ல போட்டு எழுதி காமிச்சிட்டேன். சோ இதை ரீட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படியே இதுல இருக்கும். சோ அதுக்கப்புறம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் திட்டமிடலுக்கான பரிணாம வளர்ச்சி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திட்டமிடலுக்கான இலக்கணங்கள் ஃபுல்லா பார்த்தாச்சு. தேசிய வளர்ச்சிக்குள்ள நம்ம ஏற்கனவே ஸ்லைட்ல போட்டு பார்த்தோமா, அது பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த தேசிய வளர்ச்சி கவுன்சிலுடைய வரலாறு பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து திட்டமிடலுக்கு எதிரான வாதங்கள், திட்டமிடலுக்கு ஆதரவான வாதங்கள், இதெல்லாமே எங்க கேட்பாங்க, மெயின்ஸ்ல தான் கேட்பாங்க. சோ பிரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு எதுவுமே தேவைப்படாத அந்த அளவுக்கு. சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திட்டமிடல் வகைகள் ஃபுல்லா பார்த்தாச்சு. அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், இது அதுக்கப்புறம் தான் உள்ள வரக்கூடியது. அதாவது திட்டக்குழு எப்படி 5 ஆண்டு திட்டங்கள் வந்து பரிந்துரை பண்ணிச்சு, அது எப்படி கடைசியா நிதி ஆயோக்கம் மாறிச்சு அப்படிங்கிறதான். சோ என்னென்ன டாபிக் பார்த்துக்கோம், இப்ப என்னென்ன டாபிக் பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திட்டமிடல் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம். செகண்ட், அதுக்கான இலக்கணம் பத்தி பார்த்திருக்கோம். மூணாவது, திட்டமிடலுடைய வகைகளை பத்தி பார்த்திருக்கிறோம். நாலாவது, எப்படி உலகில பரவுச்சு, இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு அதை பத்தி பார்த்திருக்கிறோம். அஞ்சாவது எதை பத்தி பார்த்திருக்கோம் அப்படின்னா, இந்தியாவுல அந்த திட்டமிடலுக்கான பரிணாமம் எப்படி இருந்துச்சு, யார் யாரெல்லாம் என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்க அதை பத்தி பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் நேரு இதெல்லாம் படிச்சு பார்த்து திட்டக்குழு அப்படிங்கிற கான்செப்டை இந்தியாவில வந்து உருவாக்கி இருப்பாங்க. திட்டக்குழு இருக்கு அப்படின்னா அதோட துணை அமைப்பா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி ஆணையம் அப்படிங்கிற தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ரெண்டையும் தான் மாத்தி என்னவா மாத்திட்டாங்க, கடைசியா நிதி ஆயோக்கா மாத்தி விட்டாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னா 5 ஆண்டு திட்ட மாதிரிகளை பத்தி பார்ப்போம். அதாவது 5 ஆண்டு திட்டம் கான்செப்ட் எப்படி உள்ள வந்துச்சு, எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கோம், அந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன, என்ன மாதிரி, எவ்வளவு இலக்கு வச்சாங்க, எவ்வளவு இலக்கு அடைஞ்சாங்க, அந்த 5 ஆண்டுகள் காலத்துல இந்தியாவில் ஏதாவது சிறப்பு நடந்துச்சா, இதை பத்தி ஃபுல்லா பாக்குறது தான் 5 ஆண்டு திட்டம் மாதிரி அப்படிங்கிறது. சோ இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம்.